ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பருடைய கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதிலிருந்து உங்களுக்கு கொஷின்ஸ்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ தமிழ் மீடியத்துக்கு நம்ம தான் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணுறோம். நான் அப்லோட் பண்ண கொஷின் பேங்க் மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுட்டு போங்க. இதில் இருந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எடுப்பாங்க. ஸோ டோட்டல் மார்க் வந்து 100, டைமிங் வந்து 3 hours. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 14 1 மார்க் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் ஆஸ் யூஷுவல் புக் பேக் கொஷின் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 × 2 20. இதில் வேணும் 10 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும். வினா எண் 28 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. இதில் ரொமானிய அடிமை முறையினை பற்றி எழுதுக, சிலுவை போர்களின் தாக்கம் குறித்து எழுதுக, நகரமயமாதலுக்கு உரிய காரணிகள் யாவை, கொலம்பிய பரிமாற்றம் என்றால் என்ன, ஆழி பேரலைகள் என்றால் என்ன, அதே மாதிரி கீழே உயிர்கோளம் என்றால் என்ன, நெக்ஸ்ட் வந்து வேறுபடுத்துக, புவி மாதிரி மற்றும் நில வரைபடம், அழுத்த குழுக்கள் என்றால் என்ன, குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் தேவைப்படுவது ஏன், கிராம ஊராட்சியின் முக்கிய பணிகள் யாவை, பொருளாதாரத்தில் உள்ள 3 துறைகள் யாவை, இயற்கை பணம் என்றால் என்ன. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 10 × 5 50. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேட்ச் ஷீட் இருக்குது. 5 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா சமண புத்த சமயங்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமை, சிலுவை போரின் விளைவுகள், எரிமலைகளால் உண்டாகும் விளைவுகள், மக்கள் தொகை பரவலை பாதிக்கும் காரணிகள், உலக அமைவு தொகுதியில் GPS பயன்கள். கோடிட்ட இடம் கேட்டிருக்காங்க. நேரடி தேர்தலுடைய நிறைவுரைகள் ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கணும். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நம் உரிமைகளை எவ்வாறு பாதுகாக்கிறது, உள்ளாட்சி அமைப்புகள் எதிர்கொள்ளும் முக்கிய சிக்கல்கள் மற்றும் சவால்கள் யாவை, பொதுத்துறை மற்றும் தனியார் துறையினை வேறுபடுத்துக, பணத்தின் செயல்பாடுகளை பட்டியலிட. மேப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 × 8 16. சங்க காலத்தில் தொழில்களுக்கும் கைவினை கலைகளுக்கும் எவ்வாறு பொருளாதாரத்தை மேம்படுத்தின, புவியியல் சார் கண்டுபிடிப்புகளின் விளைவுகள் குறித்து ஆராய்க, உலக வரைபடத்தில் பின்வரும் இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணணும். ஸோ இதான் 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆஃப் இயர்லி கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்யூ.